Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. ஒரு வீல் சேர் கிடையாது, ஒன்று கிடையாது, கேட்டால் வண்டி வர்றது கிடையாது. 1 மணி நேரமாக மேலே நின்று தூக்கிட்டு வரோம். கோவை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் முதியவரை அழைத்துச் செல்வதற்கு வீல் சேர் கேட்டு 2 மணி நேரம் கடந்தும் கிடைக்காத காரணத்தால் அந்த முதியவரை அவரது மகனே இழுத்துச் செல்லும் வீடியோ அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. ஊடகங்கள் மற்றும் சமூக வலைதளங்களில் வீடியோ வேகமாக பரவிய நிலையில் அரசு மருத்துவமனையின் ஒப்பந்த பணி மேற்கொண்டு வரும் கிறிஸ்டல் எனும் தனியார் நிறுவனத்தின் ஊழியர்கள் 2 சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர். தனியார் நிறுவனத்தின் ஊழியர்கள் அலட்சியமாக நடந்து கொள்வது இது முதன்முறை அல்ல என்றும் அவர்களின் மெத்தன போக்கு வாடிக்கையாகவே நடைபெற்று வருவதாகவும் புகார் எழுந்திருக்கிறது. இந்த வீல் சேர் இதெல்லாம் தள்ளுற காசு கேக்குறாங்க, இறக்கன உடனே காசு கேக்குறாங்க. இவரை கொண்டு போய் ஆபரேஷன் பண்ணி கொண்டு வந்து வெச்சனி பெட்ல இறக்க மாட்டேன்ட்டாங்க. பைசா கொடுத்தாதான் இறக்குவேன்ட்டாங்க அவங்க. அப்ப நான் சொன்னேன், நானும் ஒரு ஸ்டாஃப் தான், டாக்டருக்கு எல்லாருக்கும் நான் ஸ்டாஃப்ன்றது. ஆனா ஏத்துக்க மாட்டேன்ட்டாங்க. காசு கொடுத்தாதான் இறக்குவேன்ட்டாங்க. என் புருஷன் அவ்வளவு கஷ்டப்பட்டாருங்க. ஹார்ட் பேஷண்ட் இதுல இங்க வார்டுல போய் பாருங்க, இவ்வளவு பெரிய எலியும் மூட்டை பூச்சி, ஐயோ ஐயோ தாங்கவே முடியாதுங்க. தனியார் மருத்துவமனைகளுக்கு செல்ல போதுமான பண வசதியின்றி அரசு மருத்துவமனையை நாடி வரும் நோயாளிகளிடம் தனியார் நிறுவன ஊழியர்கள் பணம் கேட்டு தொந்தரவு செய்வது மிகுந்த சிரமத்தை உண்டாக்கியிருக்கிறது. மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கும் நோயாளிகள் 50 முதல் 100 ரூபாய் கொடுத்தால் மட்டுமே வீல் சேர் தருவோம் என்று ஆணவத்துடன் பேசுவதாகவும் தனியார் நிறுவன ஊழியர்கள் மீது குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. வீல் சேர்ல ஸ்ட்ரெச்சர்ல வச்சு கொண்டு போறாங்க. அந்த ஸ்ட்ரெச்சர்ல 3 வீலுமே ஸ்ட்ரெச்சர்ல இல்லைங்க. அது கீழே நிறுத்த முடியாது. அந்த அம்மா என் கையில கொடுத்துட்டு நான் போய் அவர் அந்த ஸ்கேன் பண்றத கூப்பிட்டு வரேன்னு சொல்லி அந்த அம்மா போயிடுச்சு. அப்புறம் நான் அந்த முக்கா கீழே விழுந்துருன்னு சொல்லி நான் ஒரு சேர்ல உட்காந்து அதை காலிலேயே தொடையில வச்சு பிடிச்சிட்டு ரொம்ப நேரம் உட்காந்துருக்கேன். இப்ப இந்த மாதிரி எல்லாம் எந்த வீல் சேரும் முக்காவாசி சரியில்லைங்க. அதே மாதிரி ஸ்ட்ரெச்சரும் சரியில்லை. இதை கொண்டு வரக்கூடிய ஆட்களும் சரியில்லை. இதை நிர்வகிக்கக்கூடிய இந்த நிர்வாகமும் சரியில்லை. உள்நோயாளிகளின் வார்டுகள், அதில் உள்ள படுக்கைகள் அசுத்தம் நிறைந்து காணப்படுவதோடு மருத்துவமனை வளாகமும் குப்பைகள் நிறைந்து சுகாதார சீர்கேடு நிலவும் நிலையில் இருப்பதாகவும் நோயாளிகள் புகார் தெரிவித்துள்ளனர். ஏழை எளிய மக்களுக்கு சிகிச்சை அளிக்கவே தொடங்கப்பட்ட அரசு மருத்துவமனைகளில் அவர்களுக்கான சிகிச்சையை பெறவே போராட வேண்டியிருப்பது சுகாதாரத்துறையின் கட்டமைப்பை கேள்விக்குறியாக்கும் வகையில் அமைந்திருக்கிறது. தமிழ் ஜனம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் நீலமேகத்துடன் கோவை செய்தியாளர் சுரேஷ்குமார். Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs.